வெல்கம் டு 2K அகாடமி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் நிதி ஆணையம் மற்றும் நிதிக்குழு தொடர்பாக கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம். நிதி ஆணையம் மற்றும் நிதிக்குழு தொடர்பாக நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டோம். அதில் நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். அதில் டைம் அதிகமானனால செகண்ட் பார்ட்டை இது போட போகிறோம். இந்த பார்ட்டோட மொத்தமாக முடியுது. 2024-23 2019 வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த பார்ட்டோட நான் எல்லாம் சேர்த்து முடிய போகுது நண்பர்களே. ஸோ அந்த பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அந்த பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், அதாவது நிதிக்குழுவோட தலைவர் தான் நிறையா மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா அதான் ரொம்ப முக்கியமான கொஷின் நிறையா இருந்துச்சு. இதில் முக்கியமான கொஷின் இருக்குது. சரி, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையும் பார்த்துருந்தோம், இதுலேருந்து பார்க்கணும். மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்த வசதி எந்த நிதிக்குழுவில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு ஆப்ஷன் என்னென்னா 12வது நிதிக்குழு. இதான் விடை. ஆன்சர் டி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இதற்கு சரியான விடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் டி. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது நிதிக் கொள்கையின் கருவி அல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா, பின்வருவனவற்றுள் எது நிதிக் கொள்கையின் கருவி அல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா, வங்கி வீதம் அது மட்டும்தான் நிதிக்குழுவின் கருவி அல்ல. வரவு செலவு திட்டம், வரி, பொதுக்கடன் இது மூணுமே இருக்குது. ஆப்ஷன் டி ஆன வங்கி வீதம் அதுதான் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிதிக் கொள்கை 12th புக்கில் ஒரு பாடத்தில் வரும். நிதிக் கொள்கை அப்படி ஒரு டாப்பிக்கே இருக்கும். அந்த பாடத்தில் வரும். பட் இது நல்லா தெளிவாக படித்தவங்க மட்டும்தான் அடிக்க முடியும். ஸோ நல்லா பார்க்கணும். அதுக்காக தான் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் புரிஞ்சும் படிக்கணும். எக்கனாமிக்ஸ் சீக்கிரம் புரியாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி நிதி ஆணையம் தான். நம்ம நிதி ஆணையம் டாபிக் தானே பார்த்துட்ருக்கோம். அதாவது நிதி அமைச்சகம், நிதி ஆயோக், தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் இவங்க மூணுமே இருப்பாங்க. அதாவது நிதி ஆணையம் மட்டும் தான் பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? NK சிங். அவர் தான் 15வது நிதிக்குழுவுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், டேஸ் ஆனது பொது வருவாய் மற்றும் செலவு திட்டம் ஆகியவற்றில் விரும்பத்தக்க விளைவுகளை தருவதற்கும் தேசிய வருமானம், உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் விரும்பத்தாத விளைவுகளை தடுப்பதற்கும் காரணமாக உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு என்ன விடை அப்படின்னா நிதி கொள்கை என்பது சரியான விடை. நிதி கொள்கை இருக்குது பார்த்தீங்களா? இந்த நிதி கொள்கை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பொது வருவாய் மற்றும் செலவு திட்டம் ஆகியவற்றில் விரும்பத்தக்க விளைவுகளை தருவதற்கும் தேசிய வருமானம், உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை விரும்பத்தகாத விளைவுகளை தடுப்பதற்கும் காரணமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் குரூப் 4 டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். நீங்கள் குரூப் 1 இந்த மாதிரி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லையுமே கேட்குறாங்கன்னு கூட எனக்கு தெரில. பட்டு ரொம்ப கஷ்டமான கொஸ்டினாக இருக்குது. இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பின்வரும் கூற்றை கவனி. அதாவது மேலே கண்டவில் எவை சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. 1, 2, 4 சரின்னு சொல்லியிருக்காங்க. 3 மட்டும் தவறானது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதிக்குழு நிர்ணயம் செய்வது நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல் இது சரியான கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது கூற்றும் சரியா. சரத்து 280-3 நிதிக்குழுவின் பணிகள் பற்றி குறிப்பிடுகிறது. சரத்து 280-3 நிதிக்குழுவின் பணிகள் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது சரியான கூற்று தான். இது 12th புக்லேயே இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின், ஒரு நிதிக்குழுவின் காலம் 6 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இது தப்பான கொஸ்டின். ஈஸி தான் போகிற கொஸ்டின். ஏன்னா ஒரு நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள் தான். நமக்கு 3 தப்புன்னு தெரியும். அதுலேருந்தே நம்ம பியையும் சியையும் கழட்டி விட்டுறலாம். ஓகேவா? ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. ஆமாம், நம்ம போன பாட்டிலே சொல்லியிருப்போம். ஜனாதிபதியால் தான் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 4 சரி. இது ஒரு ஈஸி கொஸ்டின் தான். ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்குது சரியான விடை. ஓகேவா நண்பர்களை? அடுத்த கொஸ்டின், 14வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒய்வி ரெட்டி தான். ஆமாம், ஒய்வி ரெட்டி. அதாவது யோக வேணுகோபால் ரெட்டி. அவர் தான் ஒய்வி ரெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 14வது நிதிக்குழுவின் தலைவர். ஆப்ஷன் ஏழுக்கு கேசி பந்த் என்ன பார்த்தோம்? 10வது நிதிக்குழுவின் தலைவர் அப்படின்னு பார்த்தோமா? அடுத்து, ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவின் மிக தூய்மையான கோவில் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோவில் தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா? அதான் ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவின் இது எங்கே வருங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இது மீண்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க.
மீனாட்சி அம்மன் கோயில் தான் வந்து ஸ்வச் பாரத் திட்டத்தின் தூய்மையாக கோயில் சொல்லி எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இந்த இதான் அந்த குழுவோட தலைவர் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. 2வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கே சந்தானம். அதாவது ஃபஸ்ட்டு நிதிக்குழுவின் தலைவர் கிசுதிசி நியோகி சொல்லப்பட்ட கேசி நியோகி. 2வது நிதிக்குழுவின் தலைவர் சந்தானம். அடுத்து 7வது நிதிக்குழு வந்து கேட்டிருக்காங்க. 7வது வந்துட்டு சேலெட். ஓகேவா, ஜேஎம் சேலெட் அப்படிதான் 7வது நிதிக்குழுவின் தலைவர். அடுத்து 12வது நிதிக்குழுவின் தலைவர் என்னன்னா ரங்கராஜன் என்பவர் 12வது நிதிக்குழுவின் தலைவர். இது வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கு வந்து 2020 மற்றும் 2021 கேட்கப்பட்ட வினாக்களை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது வந்து 2020 2021 பார்த்த கொஸ்டின் நினைக்கிறேன். அடுத்து நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநர். ஆமாம், மாநிலத்தில் வந்துட்டு ஆளுநர்கிட்ட பெற வேணும். மத்திய லெவல்னா குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து பெற வேண்டும் என்பது சரியான விடை நண்பர்களே. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடு அல்லாத ஒன்றை குறிப்பிடவும். ஆன்சர் டி தான் வந்து பிரதான செயல்பாடு அல்லாத ஒன்று கேட்டிருக்காங்க. நல்லா கொஸ்டின் வாசிக்கணும். அப்போ ஏதோ 3 வந்து அதோட செயல்பாடு தான், ஒன்றே ஒன்று தான் அதோட செயல்பாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி வந்து கிடையாது. அப்போ மிச்சம் 3மே இருக்குது. நம்ம வந்து மிச்சம் 3 ரீட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒன்ஸ் காதால் கேட்டுக்கங்க. வரிகளின் நிகர வருமானத்தின் மத்திய மற்றும் மாநில அரசு இடையில் விநியோகிக்க பரிந்துரைப்பது. இது சரியான கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி ஆணையம் தான் வந்து என்ன பண்ணணும்னா வரிகளோட நிகர வருமானத்தை மத்திய மாநில அரசு இடையில் விநியோகிக்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்ன போனால், மாநிலங்களுக்கு உதவுவதற்கான மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை பரிந்துரை செய்வது. மாநிலங்களுக்கு இருக்குல்ல, அது உதவுவதற்கான மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை பரிந்துரை செய்கிறது அவங்க தான் பண்ணுவாங்களாம். அடுத்து பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளின் வளங்களை கூடுதலாக ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை அதிகரிக்க நடவடிக்கைகள் பரிந்துரைப்பது. இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதி ஆணையத்துடைய பிரதான செயல்பாடு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் நிதி ஆணையத்தோட செயல்பாடு. அதாவது நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது நடப்பு கணக்குனா இப்போ நம்ம ஆல்ரெடி மூலதனம்னா இதுக்கு முதலே போட்டு வச்சுருப்போம். ஸோ அதை ரெண்டையும் கூட்டி கிடைக்க என்ன கேட்டாங்கன்னா நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் கூட்டுறோம்னா நிதிநிலை 2 பற்றாக்குறை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் 15வது நிதிக்குழுவின் தலைவர் எத்தனை முறை கேட்டாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 2 முறை கேட்டிருந்தாங்க, செகண்ட் பார்ட்டில் 1 முறை கேட்டிருக்காங்க, இப்போ 3வது கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. என்கே சிங் 15வது நிதிக்குழுவின் தலைவர். 14வது நிதிக்குழு தலைவர் ஒய்வி ரெட்டி, யோகவேணி கபூர் ரெட்டி. சே சந்தானம் இந்த ஏ ஆப்ஷனில் இருக்கார்ல, அவர் 2வது நிதிக்குழுவின் தலைவர். கேசி பந்த் பியில் இருக்கார்ல, இவர் 10வது நிதிக்குழுவின் தலைவர். நீங்கள் வந்துட்டு இந்த நிதிக்குழு தலைவர்களை படிக்கவே தேவையில்ல கூட, நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அத்தனோட சொல்லிவிட்டோம், நம்ம அத்தனோட கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எவர் இந்திய நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்தது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நிதி ஆணையத்தின் கேட்குறாங்க. ஓகேவா, இதுக்கு என்ன பிரணாப் முகர்ஜி தான் ஏ ஆப்ஷனில் காப்புங்க. அவர் குடியரசுத் தலைவராக இருந்தவர். ஸோ அவர் தான் கிடையாது. ரங்கராஜன் வந்து 12வது தான் படித்தோம்ல. அப்புறம் தியாகி அப்படின்றவர் இருந்திருக்காரு, மகாவீரர் தியாகி. அடுத்து வந்து யார், பிரம்மானந்த ரெட்டி இவங்க 3மே இருந்தாங்க. ஏ ஆப்ஷனில் இருக்க இவர் மட்டும் தான் இல்லை, பிரணாப் முகர்ஜி மட்டும் இல்லை. இந்தியாவின் நிதிக்குழு தலைவரை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? இது ஒரு ஈஸி கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவர் தான் வந்துட்டு நியமிப்பார், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபெமா, அதாவது 1947 கொள்கை. ஃபெமா 1940 கொண்டு வந்தாங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் எவ்விதம் உதவுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன விடையும் பார்த்தோம்னா 1, 2, 3 மட்டும் சரி, 4 மட்டும் தப்பு. இது வேலைவாய்ப்பில் கட்டுப்படுத்தன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. வேலைவாய்ப்பில் உருவாக்குவதற்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு கொள்கையுமே வேலைவாய்ப்பு கட்டுப்படுத்த உருவாக்க மாட்டாங்க. ஆனால் மிச்சம் 3ம் சரி. ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணிடலாம். வெளிநாட்டு கம்பெனிகளை கட்டுப்படுத்த, வெளிநாட்டு மூலப்பொருட்களை மாற்றுவதில் பாதுகாக்க, வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு வரையறை கொடுக்க. இவங்க மேக்ஸிமம் ஃபெமான்றது என்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு கம்பெனிகளை கட்டுப்படுத்த, மூலப்பொருட்களை மாற்றுவதில் பாதுகாக்க, முதலீட்டாளருக்கு வருவாய் கொடுக்க. இதுக்காக தான் வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டது. ஃபெமா 10th நியூ புக்கில் வந்து ஃபெமா பற்றி கொடுத்துருப்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசாங்கத்தின் செலவினங்கள் வகுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டம் மற்றும் திட்டமில்லா செலவு. ஓகேவா, திட்டம் மற்றும் திட்டமில்லா செலவு ரெண்டுமே அரசாங்கம் போடுவாங்க. திட்ட செலவு இருக்கும், திட்டமில்லா செலவு இருக்கும். 2 செலவுமே வந்து அரசாங்கம் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து முடிக்க போகிறோம் நண்பர்களே. இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்குது நண்பர்களே. எக்கனாமிக்ஸ் என்பது கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஈஸியாக இருந்தால் கேட்பாங்க மேக்ஸிமம் கொஸ்டின். ஏதாவது இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம 2019 24 வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸுமே பார்க்குறோம். ஸோ ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் கூட ஆடாக இருக்கலாம். அது இல்லாமல் எக்கனாமிக்ஸ்ன்றது கொஞ்சம் ஈஸி தான். ஒரு சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் புரியாத மாதிரி எனக்கு தெரியும். அதுக்காண்டி நீங்கள் வந்துட்டு என்னடா அப்படின்னு நினச்சிடாதீங்க, நல்லா படிங்க. எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்னும் வந்துட்டு 3 கொஸ்டின் இருக்குது, பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. ஓகேவா, 2 கொஸ்டின் தான் இருக்குது, பார்த்துடுறோம். நிதி பற்றாக்குறை என்பது வருமான ரசீது ப்ளஸ் மூலதன முதல் ரசீது மைனஸ் மொத்த செலவு. அதாவது நிதி பற்றாக்குறைனா வருமான ரசீது, அப்புறம்
நமக்கு எவ்வளோ காசு வருமானம் வருது, நம்ம எவ்வளோ முதல்ல போட்டோம், ரெண்டையும் கூட்டிடணும். அதுலேருந்து மொத்த செலவழிச்சு பார்த்தீங்கன்னா அதை கழிச்சிடணும். அதுதான் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, இந்தியாவில் வறுமை கோட்டினை வரையறுக்க 7வது நிதிக்குழு டேஸ் எனும் புதிய கருத்தை பயன்படுத்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, 7வது நிதிக்குழு வந்துட்டு நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடை வந்து பயன்படுத்தியது. நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு என்பதை பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ விட்டுறலாம். எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதனால தான் அதை விட்டேன். நீங்கள் வேணால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து கேட்குறாங்க. எம்ஆர்டிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பொறுத்துக்க என்னங்கன்னா, நியாயமற்ற வாணிப முறைகளை கட்டுப்படுத்துவதாக எம்ஆர்டிபி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. எம்ஆர்டிபி சட்டம் 2006 கொண்டு வந்திருப்பாங்க. புக்கில் இருக்கும், 11th நியூ புக்கில் இருக்குது. ஸோ நியாயமற்ற வணிக முறைகளை கட்டுப்படுத்தக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் எம்ஆர்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, ஃபெமா மேலே பார்த்தோம்ல, அந்நிய செலவாணியை பராமரிக்க. ஃபெமானாலே என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தான். ஸோ அந்நிய செலவாணியை வந்து கரெக்டாக போட்டுருங்க. அடுத்து, தொழில் தகராறு சட்டம். இது முக்கியமான கொஸ்டினுங்க. தொழில் அமைதியை ஊக்குவிக்கக்காண்டி தொழில் தகராறு சட்டம் கொண்டு வந்தாங்க. தொழில் அமைதியை ஊக்குவிக்கணும் அப்படின்றக்காண்டி தான் தொழில் தகராறு சட்டம் என்பதை ஒன்று கொண்டு வந்தாங்க. அடுத்து, செல்வ வரி என்பது பொருளாதார ஆற்றல் செறிவினை குறைத்தல். செல்வ வரி என்பது பொருளாதார ஆற்றல் செறிவினை குறைத்தல், அதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இது முக்கியமான பொறுத்துக்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது நிதிக் கொள்கையின் கீழ் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பின்வருவனவற்றுள் எது நிதிக் கொள்கை, இதோட முடிவு போல் நமக்கு அரசின் செலவு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு நிதிக் கொள்கையின் கீழ் வரும். நண்பர்களே, நம்ம மொத்த எக்கனாமிக்ஸ் ஒரு 40-45 கொஷின்ஸ்ன்ற நிதி ஆணையம் நிதிக்குழு தொடர்பாக பார்த்துருக்கோம். நம்ம வந்துட்டு எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டினும் தொகுப்பாக தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம எக்கனாமிக்ஸ் எடுத்தோன்னே ஏன் ஃபஸ்ட்டு நிதிக்குழு நிதி ஆணையம் வச்சோம்னா, இதுலேருந்து தான் எக்கனாமிக்ஸில் எப்போயுமே எந்த டிஎன்பிசி கொஸ்டின்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். அழைச்சி சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் ஒன்று நிதிக்குழு, இந்த நிதி ஆணைய டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின், ஏதோ ஒரு கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருப்பாங்க, எப்படியா கேட்டுருவாங்க. அதனால தான் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் புரியலாட்டியும் கூட ப்ரீவியஸ் கொஸ்டினை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வழியே இல்லை. அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். அப்புறம் என்ன பண்ணுறது, மேக்ஸிமம் புரிஞ்சு படிச்சுங்க. புரியாத விஷயத்தை ப்ரீவியஸ் கொஸ்டினை கேட்டாங்கன்னா அதை மனப்பாடம் 2 மூலம் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து அப்படியே எக்ஸாமில் கேட்டால் அப்படியே அடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. புரியலன்னு எதுவும் நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பிடிச்சி சொல்லி கொடுத்துக்கே நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நல்லா சந்திக்கலாம். ஓகேவா? நல்லா வந்து ஒரு நல்ல வீடியோவோட நீட்டாக சந்திப்போம். தேங்க்யூ.